வணக்கம் நண்பர்களே. உங்களுடைய சிறுநீர்ல நுரை வருகிறதா? அது சில வினாடிகளிலே போய் விடுகிறது என்றால் பரவாயில்லை. ஆனால் ஒரு சிலருக்கு 5 நிமிடம், 10 நிமிடம் அதற்கு மேலாகவே நீடிக்கிறது. அப்படி என்றால் அது ஒரு சாதாரண விஷயமே கிடையாது. அது உங்க உடலுக்கு தரக்கூடிய ஒரு எச்சரிக்கை சிக்னல். கண்டிப்பா நீங்க அதை கவனிக்க வேண்டும். இது கிட்னி பிரச்சனையோடைய ஆரம்பமாக இருக்கலாம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போவது சிறுநீர்ல நுரை ஏற்படுறதுக்கான காரணங்கள் என்ன? அது எப்போது ஆபத்தாக மாறுது? யூரிமியானா என்ன? கிட்னி பாதிப்புடைய அறிகுறிகள் என்னென்ன? எப்ப மருத்துவ சோதனை கண்டிப்பாக தேவைப்படுது? மற்றும் கிட்னியை பாதுகாக்கிறதுக்கு தினசரி செய்ய வேண்டிய வழிகள், இது எல்லாத்தையும் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. கண்டிப்பாக உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மேம்பட செய்யும். ஸோ இதுக்கு ஒரு ரியல் லைஃப் ஸ்டோரி இருக்குது. அதை உங்க கூட நான் பகிர்ந்துக்கிறேன். சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு 42 வயது ராஜா ஒரு நாள் அவர் கவனிச்சாரு, அவருடைய சிறுநீர்ல நுரை அதிகமா போனது. முதல் நாள் அவங்க அதை ஒரு நார்மல் அப்படின்னு விட்டுட்டாங்க. இது சாமானியமா இருக்கலாம்னு நினைச்சு அவங்க விட்டுட்டாங்க. ஆனா சில நாட்கள் கழிச்சும் நுரை போகவே இல்லை. நுரை அப்படியே தான் அவருடைய சிறுநீர்ல வந்துட்டே இருந்தது. சிறுநீர் போனப்ப நுரை இருந்துகிட்டே தான் இருந்தது. பின்னாடி டாக்டரை போய் பார்த்தப்பதான் தெரிஞ்சிச்சு அவருக்கு கிட்னி டேமேஜ் ஆரம்ப ஸ்டேஜ், கிட்னி பாதிப்பு இனிஷியல் ஸ்டேஜ்ல இருக்குது அப்படின்னு. அந்த ஒரு ஸ்மால் சிம்டம்ஸை அவர் இக்னோர் பண்ணது மிகப்பெரிய பிரச்சனையா மாறிடுச்சு. ஸோ அவர் ஃபர்ஸ்ட் டே பார்த்தப்பவே அவர் டாக்டர்கிட்ட போயிருந்தார்னா அது அன்னைக்கே சரி பண்ணியிருந்திருக்கலாம். அவர் ஒரு சில நாட்கள் கழிச்சு தானே மறுபடியும் தொடர்ந்து இந்த மாதிரி வருதே அப்படின்னு சொல்லிட்டு தான் டாக்டர்கிட்ட போனார். ஸோ அது கொஞ்சம் பிரச்சனை பெருசாயிருச்சு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் இருக்காதீங்க. ஸோ உங்களுடைய சிறுநீரில் இந்த மாதிரி நுரை நிறைய நேரம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் உடலில் ஏதோ ஒரு பிரச்சனை ஏற்படுகிறது, அதனால தான் இப்படி வருகிறது என்பதற்கான ஒரு அறிகுறி. உடனே உங்க மருத்துவரை நீங்க ஆலோசிக்கணும். சிறுநீர்ல ஏன் நுரை வருகிறது என்பதற்கான காரணங்களை பார்த்துடலாம். ஸோ இதுக்கு பல காரணங்கள் இருக்குது. அதுல முதல் காரணம் என்னன்னா புரோட்டீன் லீக்கேஜ். கிட்னி ஃபில்டர் சரியா வேலை செய்யலைன்னா புரோட்டீன் யூரின்ல மிக்ஸ் ஆகி வரும். அதுதான் நுரையா உருவாகிறது. ஸோ அங்கே கிட்னிக்கு ப்ராப்ளம் இருக்குங்கிறத அது காமிக்குது. அடுத்து ரெண்டாவது காரணம் என்னென்னா டீஹைட்ரேஷன். தண்ணி உடலில் குறைவாக இருக்கும்போது ஸோ அதனாலையும் இந்த ப்ராப்ளம் வருது. அதனால இந்த நுரை அதிகமாகவே வரும். அடுத்து மூன்றாவது காரணம் என்னன்னா வேகமாகவே சிறுநீரை வெளியேற்றுது. சிலருக்குலாம் ரொம்ப நேரம் சிறுநீரை அடக்கி வச்சிருப்பாங்க. ரொம்ப அர்ஜென்டாகி போகும்போது அது அங்கே ஒரு ப்ரெஷர் அதிகமாகி வெளியில போகும்போது அந்த மாதிரி நுரை வரும். ஸோ அது டெம்பரவரியா அப்போ அந்த ஒரு நேரம் மட்டும்தான் வரும், அதுக்கப்புறம் வராது. ஸோ இந்த மாதிரியும் இருக்கும். அடுத்து நாலாவது காரணம் என்னன்னா இன்ஃபெக்ஷன் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி வரும். யூரினரி இன்ஃபெக்ஷன் இருந்தா நிறையாவே நுரை வர ஆரம்பிக்கும். அதே மாதிரி எரிச்சலான ஒரு உணர்வு இருந்துகிட்டே இருக்கும். ஸோ நாலாவது காரணம். அடுத்து அஞ்சாவது காரணம் என்னன்னா டயபெட்டிஸ் அண்ட் ரத்த அழுத்தம் இருந்துச்சுன்னா, நீண்ட நாளாவே சர்க்கரையும் உயர் ரத்த அழுத்தமும் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கிட்னி டேமேஜ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதனாலையும் இந்த மாதிரி வரும். 10 நிமிடம் நுரை இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம் அப்படிங்கிறத பார்த்தலாம். நார்மலாவே நுரை சில வினாடிகள்லே போயிடும். ஆனா நீண்ட நேரமா 10 நிமிஷம் வரைக்கும் நுரை இருந்துச்சுன்னா கண்டிப்பா அந்த இடத்துல நீங்க கவனிக்க வேண்டும். ஸோ அது ஒரு கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். இது என்ன சொல்லுதுன்னா இது ஒன்று கிட்னி ஃபில்ட்ரேஷன் டேமேஜ் ஆயிருக்குது அப்படிங்கிறத அது சொல்லுது. இல்லைன்னா புரோட்டீன் லீக்கேஜ் அதிகமாக இருக்குது அதை சொல்லுது. இல்லைன்னா கிட்னி டிசீஸ்க்கான அறிகுறி அப்படிங்கிறத காட்டுது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக இந்த ஸ்டேஜில் நீங்கள் உடனே நீங்கள் மருத்துவரை அணுகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. யுரேமியா அப்படின்னா என்னன்னா கிட்னி சரியா வேலை செய்யாத ஒரு ஸ்டேஜை தான் யுரேமியா சொல்றோம். ஸோ கிட்னி வேலை செய்யாம அங்க இருக்கக்கூடிய அந்த வேஸ்ட் எல்லாமே, அந்த வேஸ்ட் ப்ராடக்ட் எல்லாமே என்ன ஆகும்னா பிளட்ல போய் பில்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த இதை தான் யுரேமியா அப்படின்னு சொல்றோம். ஸோ இங்க அதுக்கான அறிகுறிகள் என்னத்தை காமிக்கும்னா உடல் சோர்ந்தே இருக்கும், வாந்தி வரும், மூச்சு திணறல் ஏற்படும்,
நம்ம எந்த ஒரு உணவுமே வந்து விரும்ப மாட்டோம். சாப்பிடணுங்கிற அந்த ஃபீல் எல்லாமே வந்து போயிரும். அப்புறம் தூக்கமின்மை பிரச்சனை வந்துரும். ஸோ இது எல்லாமே வந்து அதனுடைய அறிகுறி. இது வந்து என்னன்னா, இது வந்து ரொம்ப லாஸ்ட் ஸ்டேஜான கிட்னி ஃபெயிலியர்க்கான அறிகுறி தான் இது. ஸோ அதனால தான் இனிஷியலே நம்ம வந்து எல்லாத்தோடைய அறிகுறிகளையும் நம்ம பார்த்து கவனிச்சு நம்ம வந்து டாக்டர போய் அணுகுறது ரொம்ப நல்லது அப்படின்னு நம்ம சொல்றோம். அடுத்து கிட்னி பாதிப்புக்கான ஆரம்ப அறிகுறிகளை பார்க்கலாம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது கால்கள்ல வீக்கத்தை ஏற்படுத்தும். முகம் வந்து திடீர்னு வீக்கமா இருக்கும். யூரின் உடைய கலரே வந்து சேஞ்ச் ஆயிருக்கும். ஸோ இது எல்லாமே நீங்க கவனிச்சுக்கிறணும். ஒண்ணொண்ணா ஸ்டெப் பை ஸ்டெப் கவனிச்சுட்டே பார்க்கணும். ஸோ அடுத்து அடிக்கடி வந்து யூரின் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். அடிக்கடி நீங்க சிறுநீர் கழிச்சுக்கிட்டே இருப்பீங்க. அப்புறம் வந்து அரிப்பு ஏற்படும். ஸோ இது எல்லாமே வந்து என்னன்னா, இதனுடைய கிட்னி பாதிப்போடைய ஆரம்ப அறிகுறி. ஸோ இது யாருமே வந்து புறக்கணிக்காதீங்க. ஸோ இப்படிலாம் அறிகுறிகள் இருந்தா நீங்க தயவுசெய்து பயப்பட வேண்டாம். உங்களுடைய மருத்துவர்ட்ட போனீங்கன்னா, அவங்க சில பரிசோதனை டெஸ்ட் வந்து எழுதி குடுப்பாங்க. அந்த டெஸ்ட் தான் எடுக்க போறீங்க. ஸோ அது என்ன டெஸ்ட்னா, ரொம்ப ரொம்ப சிம்பிளான டெஸ்ட் தான். யூரின் டெஸ்ட் எடுக்க சொல்லுவாங்க, பிளட் டெஸ்ட் எடுக்க சொல்லுவாங்க, கிரியாட்டினுடைய லெவல் பார்ப்பாங்க, GFR அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு டெஸ்ட். அதுக்கப்புறம் அல்ட்ராசவுண்ட் கிட்னி அது ஒரு டெஸ்ட். ஸோ இந்த டெஸ்ட் எல்லாத்தையும் பார்த்துட்டு என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டேமேஜை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியுமா அப்படிங்கிறத பார்த்துட்டு பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த டெஸ்ட்டை எடுங்க. ஸோ உங்கள் ரிப்போர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி டாக்டர்ஸ் பார்த்துட்டு மருந்து மாத்திரை கொடுப்பாங்க. அடுத்து வந்து உங்கள் உணவு பழக்கத்தை வந்து மாற்ற சொல்லுவாங்க. ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். டயட் கண்ட்ரோல் பண்ணணும். அடுத்து பிபி சுகர் கண்ட்ரோலில் வச்சுக்கிறணும். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது தான் கிட்னியை வந்து நம்ம சரி பண்ண முடியும். அடுத்து ரொம்ப சிவியர் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக வந்து டயாலிசிஸ் பண்ணணும். கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் வந்து பண்ணியே ஆகணும். அடுத்து கிட்னியை பாதுகாக்கிறதுக்கு தினசரி செய்ய வேண்டிய விஷயங்களை தான் பார்க்க போகிறோம். நம்ம தினமும் 2.5 3 லிட்டர் தண்ணீர் வந்து அதிகமாக குடிக்கணும். ஸோ தண்ணி எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம அதிகமாக எடுத்துக்கிறோமோ அப்போ நம்ம கிட்னியை வந்து நம்ம சேஃபாக பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம சாப்பாட்டில் வந்து உப்பு கம்மி பண்ணியே நீங்கள் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. ஜங்க் ஃபுட்டை கண்டிப்பாக தவிர்க்கணும். அப்புறம் ரெகுலராக உடலுக்கு வந்து எக்ஸசைஸ் பண்ணுங்கள். ஸோ ரொம்ப வயதானவர்கள் அப்படின்னா வீட்டில் உட்காந்து செய்யக்கூட சில எக்ஸசைஸ் பண்ணுங்கள். இல்லைன்னா நடக்க முடியும் அப்படின்னா வாக்கிங் போங்க. டெய்லியும் ஒரு 15 மினிட்ஸாக வந்து வாக்கிங் போங்க. அப்புறம் சூரிய வெளிச்சத்தில் உட்காந்து யோகா, மூச்சு பயிற்சி இந்த மாதிரி பண்ணுங்க. சுகரை வந்து கண்டிப்பாக தவிருங்க. அதாவது வெள்ளை கலரில் இருக்கக்கூடிய ஜீனி, மைதா இந்த மாதிரி உணவுகளை வந்து தவிர்த்து சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அதே மாதிரி உங்களுக்கு சர்க்கரை நோய், ரத்த அழுத்தம் இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் கட்டுக்குள்ளே வச்சுக்கிறணும். ஸோ அனசரியாக வேறு எந்த டேப்லெட்டும் வந்து போகிறத தவிருங்க. இயற்கையான உணவுகளை சாப்பிடுங்க. உணவே மருந்து கான்செப்ட் தான். ஸோ உணவுகளை நீங்கள் சாப்பிட்டு உங்களுக்கு என்ன மாதிரியான நோய் இருக்கோ அதை சரி பண்ண பாருங்க. ஸோ அதிகமாக மாத்திரை மருந்து எடுத்துக்கிட்டீங்கனாலும் நீங்கள் கிட்னிக்கு வந்து ப்ராப்ளம் வரும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து உணவு மூலியமாக சரி பண்ண பாருங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தா இந்த வீடியோவை ஒரு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.